வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஈஸி கிச்சன் குக்கிங்கில் ஒரு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு பேனில் ஒரு 50 கிராம்ஸ்க்கான பட்டர் நான் எடுத்துக்கிறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எனி குக்கிங் ஆயிலோ இல்லை நெய்யை எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கான நெய் எடுத்துக்கலாம். அப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிறேன், cumin சீட்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயத்தாள் 1/2 கப்பு. உங்ககிட்ட வெங்காயத்தாள் இல்லாட்டி கூட நீங்கள் நார்மல் ஆனியனே ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப துண்டாக வெட்டினது. அப்புறம் 1 டீஸ்பூனுக்கான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நீங்கள் வேணும்னா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டுறீங்கன்னா பச்சை மிளகாவை கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணலாம். அப்புறம் குடமிளகா ஒரு கப்புக்கான குடமிளகா சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் ரெட் கலர் கேப்சிகம் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் இந்த பேனை நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமே வைக்கலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப்புக்கான பீன்ஸு, அப்புறம் ஒரு 1/2 கப் காலிஃப்ளவர். குட்டியாக காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 கப்புக்கான கேபேஜு, கேரட் 2 நீல வாக்கில் துருவின கேரட்டு கேபேஜாக சேர்த்துக்கலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுன்றதுனால நான் எல்லா காய்கறியுமே ரொம்ப பொடியாக வெட்டியிருக்கேன். ஸோ தட் ஸ்பூனில் எடுக்கும் போது அது பார்க்குறதுக்கே ஒரு மல்டி கலர்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன்னு உப்பு சேர்த்துக்கிறேன். சாதம் வேக வைக்கும் போதும் நான் ஒயிட் ரைஸோடையும் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச ஒயிட் ரைஸை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா இந்த மாதிரி உதிரியான பாஸ்மதி அரிசியை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸோடு சேர்க்குறோம். இதோட நான் பெப்பர் ஒரு டீஸ்பூனுக்கும் ஒரு அரை மூடிக்கான எலுமிச்சத்தை பிழிய போகிறேன். இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ரைஸு, வெஜிடபிள்ஸு, சால்ட்டு, பெப்பரு, லைம் ஜூஸு, கிட்டத்தட்ட ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இவ்வளோ தான் ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ். இதில் நான் கெச்சப்பு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, சோயா சாஸ் எதுவுமே நான் சேர்க்கலை. ரொம்ப ஒரு ப்ளைனான ஃப்ரைட் ரைஸு. ஸோ தட் மெயினாக ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ப்ராசஸ்டான எந்த கெச்சப்ஸ் எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டான்றது தான். இந்த மாதிரி ப்ளைன் ஃப்ரைட் ரைஸே அது ஒரு ஹோம் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸே இதுக்கான ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட இந்த லைம் ஜூஸோடையே இந்த ஃப்ரைட் ரைஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இதுதான் நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங். என்னோட மீதி வீடியோஸ்க்கு நீங்கள் இந்த லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட மீதி வீடியோஸை நீங்கள் செக் பண்ணலாம். தேங்க்யூ.